விசேஷித்த ஸ்தலமாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்ம கூட யாராச்சும் நமக்கு என்ன இருக்காதுங்க, பயம் இருக்காது. ஆனா எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளியே போனா சொல்லுவாங்க புளிய மரத்துல பேய் இருக்கு, கரெக்டா? பயம். அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம நல்ல காலத்துக்கு போட்டோம்னா போன குறுக்கால வந்துடும், பயம். புருஷன் சட்ட பொம்பளைங்க முன்னாடி வந்துடுவாங்க, ஐயோ போன காலம் நடக்கிற பயம், நிறைய பயம். யாரும் மந்திரம் பண்ணி வச்சிருவாங்கன்ற பயம், சூனியம் பண்ணி வச்சிருவாங்கன்ற பயம், என் பொண்ணுக்கு என்ன ஆகுதோ ஏதாகுன்ற பயம், என் பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்ற பயம், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதுன்ற பயம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இருக்கா? நீங்களாம் நல்லா பார்த்தியா எப்படி தலையாட்டுறீங்க இருக்குல்ல? அதனாலதான் ஏசாமி சொல்றாங்க, இத பத்தி எல்லாம் பயப்படாத, நான் வந்தது உனக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏசாமியோட வேலைய நீ எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுதான் நம்ம சொன்னோம். என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எப்பவுமே டைட்டாவே இருப்பாரு. அவர் எப்பவுமே எப்படி இருப்பாரு? அவர் எப்பவுமே எவ்ரிடே காலையில் ஆயிட்டு எப்படி ஆயிடுவார், எப்படி ஆயிடுவார். அப்புறம் நான் அந்த ஊருக்கு வந்தேன்னா அவர் என்ன பார்க்கறதுக்கு வந்தாரு, ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அவர் காலையிலே ஆயிடுவாரு, காலையிலே ஃபுல் டயர்ட் ஆயிடுவாரு. அப்புறம் ஒரு நாள் பக்கத்துல உட்கார வச்சு கேட்டேன், ஏன்டா சின்ன வயசுல இப்படி குடிக்கிற, ஏன்டா அப்படி பண்ணா? என்னால குடிய விட்டு இருக்க முடியாது. என்னால என்ன பண்ண முடியாது? என்னால என்னால குடிய விட்டு இருக்க முடியாது அப்படின்பாரு. நிறைய குடி, நிறைய தவறான நண்பர்கள். அவருக்கு மட்டும் எப்படின்னு தெரியல, டெய்லி சரக்கு அடிக்கிறதுக்கு நண்பர்கள் வருவாங்க. டெய்லி நீங்களா சரக்கு அடிக்கிற மாதிரி வருவீங்களா? நம்ம ஊர்ல பக்கத்துல பார்த்தோம்ல குடிக்காரவங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆளை கடவுள் மாத்தினாரு. கார்த்திவா பாருங்களேன், ஏசாமியை பத்தி நான் அவருக்கு சொன்னேன், நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத. இந்த பாப்பா வந்து சொன்னலாம் வீட்டுக்காரு, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவங்களுக்கு. இவங்களை ஏசாமி வாழ்க்கையை மாத்தினாரு. நிறைய குடி, கரெக்டா? பொய்யெல்லாம் இல்ல, அப்படியே கொஞ்சம் நஞ்சு சரக்கு இல்ல. காலை எத்தனை மணிக்கு? காலை 5 மணிக்கு
5 மணிக்கே ஆரம்பிச்சிருவாரு. யாரு பேச்சும் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கறது. அப்படி வாழ்ந்த வாழ்க்கைய ஏசாமி கிட்ட வந்த உடனே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க்ல, நல்ல சம்பளத்துல கணவனும் மனைவியுமா சந்தோஷமா வாழ உதவி செஞ்சிருக்காரு. அது ஏசாமியால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த சந்தோஷமா வாழ்க்கை வேணுமா? அந்த சந்தோஷமா வாழ்க்கை வேணுமா? எந்த சாமியும் நம்மள பிடிக்காதுன்னு சொல்லவே இல்ல. ஏன் எங்க தாத்தாவுக்கு படிக்கும் போது கூட குவார்டர் பாட்டோட தான் படிக்கும். எங்க தாத்தாக்கு படிக்கும் போது கூட அது எங்க அப்பா சொல்றாரு, டேய் பீடி 2 கட்டு சேர்த்து வைடாங்கிறாரு. ஆனா பாவி, கடவுளுக்கு படிக்கிறதுல கூட பீடி 2 கட்டு குவார்டர் ஒரு பாட்டில் கேட்பாரு எங்க அப்பாவை. ஆனா ஏசாமியால மட்டும்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை குடிக்காம சமாதானமான வாழ்க்கையை தர முடியும். அந்த ஏசாமி ஏத்துக்கங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நம்ம நல்லா இருப்போம், நம்ம சந்ததியே நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி சொல்றேங்க. கத்து நல்லவர். போன முறை நிறைய நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்